நமபுத்தாய நண்பர்களே, உலகில் மிக பெரிய பாவம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். மிக பெரிய பாவங்கள் 5 இருக்கிறது. அவைதான் புத்த பகவான் மொழிந்திருக்கிறார், பஞ்ச ஆனந்தரிய பாப கர்ம என்று. அதில் 2 தான் அம்மா கொலை செய்தல், அப்பா கொலை செய்தல். அந்த 2 பற்றி தான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அம்மாவை கொன்றுவிட்டால், அப்பாவை கொலை செய்தால் சேரும் பாவம் தான் ஆனந்தரி பாவம். ஆனந்தரி பாவம் தனக்கு ஈட்டினால் என்ன நடக்கும்? ஒரு கற்ப காலமாக மகா நரகத்தில் பிறந்து துக்கம் அனுபவிக்க நேரிடுகிறது. அதுதான் அதில் இயல்பு. சாதாரணவர்களை கொன்றுவிட்டால், சாதாரண ஒருவர் கொன்றுவிட்டால் அப்படியான பெரிய பாவம் இல்லை. ஆனால் அம்மா கொலை செய்தால் பெரிய பாவம், அப்பா கொலை செய்தால் பெரிய பாவம். அதுக்கு காரணம் என்ன? அதுதான் அம்மா அப்பா, அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு மிக பெரிய உதவி செய்திருக்கிறார்கள். அந்த உதவிக்காக செய்நன்றி மூலம் உதவி செய்து, நாம் திரும்பி உதவி செய்து அதில் கடன் எங்களுக்கு செலுத்த முடியாது. அப்படியான அளவுக்கு நமக்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு ஏதாவது தீங்கினை செய்தால் எங்களுக்கு பெரிய பாவம் சேர்கிறது. ஒரு கற்ப காலம் என்று நான் கூறினேன். அம்மா சரி அப்பா சரி கொன்று விட்டால் ஒரு கற்ப காலமாக அவைச்சி மகா நரகத்தில் பிறந்து துக்கம் அனுபவிக்க நேரிடும் என்று. ஒரு கற்ப காலம் என்றால் என்ன? ஆம், ஒரு கற்ப காலம் வந்து பில்லியன் வருடங்கள், 1000 பில்லியன் வருடங்கள் என்று சொல்ல முடியாத அளவில் நீளமானது. அது மட்டும் இல்லை, இவ்வளவு ட்ரில்லியன் வருடங்கள் என்றும் ஒரு கற்ப காலம் சொல்ல முடியாது. ட்ரில்லியன் கணக்கான வருடங்களை விட மிகவும் நீளமான ஒரு காலம்தான் ஒரு கற்பம். அப்படியான நீளமான ஒரு கற்ப காலமாக துக்கம் அனுபவிக்க நேரிடும் ஒரு கர்மம் தான் அது. அதனாலேயே அம்மாவை கொலை செய்ய, அப்பாவை கொலை செய்ய நினைக்க கூட வேண்டாம். அது மட்டும் இல்லை, பெற்றோர்களை இம்சிக்க வேண்டாம், அதே போல துன்புறுத்த வேண்டாம், அவர்களுக்கு நிந்தனை செய்ய வேண்டாம், ஏச வேண்டாம், அவர்களை பற்றி கோபம் கொள்ள வேண்டாம். அப்போதும் எங்களுக்கு சேரும் பாவம் ஏனையவர்களுக்கு செய்வதை விட மிகவும் அதிகம். அந்த பிரச்சனையின் காரணமாக எங்களுடைய இந்த வாழ்க்கையிலேயே எங்களுடைய விருத்தி கூட இல்லாமல் போகலாம். நாம் நிம்மதி அற்றவர்களாக வாழ நேரிடும். அதனாலேயே அம்மாவை அப்பாவை பற்றி கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உபசரிக்க வேண்டும், அவர்களை பாராட்டி பேச வேண்டும், புகழ்ந்து பேச வேண்டும். அவர்களுக்கு அவ்வாறு உதவி செய்யும் போது அவர்கள் தன்னுடைய இதயத்தினாலேயே ஆசீர்வாதம் பண்ணினால், என் குழந்தைக்கு, என் மகனுக்கு அவர்கள் நீடூழி வாழ்க, அவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்தால், புத்த பகவான் மொழிந்திருக்கிறார், அந்த ஆசீர்வாதம் பெரும் பிள்ளைகள் முன்னேற்றம் அடைவார்கள். அவர்களுக்கு தான் நிம்மதியாக வாழலாம். சிலர் இருக்கிறாங்க, பணம் மூலம் விருத்தி அடைந்து இருக்கிறார்கள், ஆனால் மனதில் மகிழ்ச்சி இல்லை. அப்படியான விருத்தி எதற்கு? அதிலிருந்து எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அதனாலேயே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய விருத்தி தான் மன மகிழ்ச்சி மூலம், நிம்மதி மூலம் எங்களுக்கு கிடைக்கும் சுகம்.
அதே போல் உங்களுக்கு நினைவு கூற வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் சில மேற்கத்திய நாடுகளில் இப்போது சட்டங்கள் கூட உருவாக்கி இருக்கிறாங்க. தன்னுடைய அம்மா அல்லது அப்பா கடைசி காலத்துக்கு வந்து காட்டிலில் விழுந்து அவர்களை குணப்படுத்த முடியாது என்றால், அவர்கள் துக்கம் அனுபவிக்கும் போது பிள்ளைகள் விரும்பினால் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அவர்களை கொலை செய்யலாம். அது அவர்கள் அப்படியான சில மேற்கத்திய நாடுகளில் அப்படியான சட்டங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. நினைவில் கொள்ளுங்க, அதுக்கு சைன் பண்ணினால் அந்த இன்ஜெக்ஷனை போட்டு அவர்கள் கொலை செய்யும் போதே, அவர்கள் மரணம் அடையும் போதே அந்த பிள்ளைகளுக்கு ஆனந்தரி பாவ கர்மம் தான் சேர்கிறது. அதுக்கு பிள்ளைகள் 3 பேர் இருந்தால் அந்த பெற்றோர்களுடைய 3 பேரும் அதுக்கு சைன் பண்ண வேணும். ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணி சைன் பண்ணி வைத்திருக்கு கொடுக்கும் போது டாக்டர் அந்த இன்ஜெக்ஷனை போட்டு கொலை செய்வார். அனுதாபம் மூலம் இந்த கொலை நாம் செய்வோம் என்று அவர்கள் சொல்லலாம். சொன்னாலும் ஆனந்தரை பாவம் தான் அவருக்கு சேர்கிறது. 3 பேர் சைன் பண்ணினால் அந்த 3 பேருக்கும் அம்மா இறக்கும் போதே ஆனந்தரை பாவம் தான் சேர்கிறது. அதனாலேயே மேற்கத்திய நாடுகளில் பிறக்க கூட நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டாம். உங்களுடைய நாட்டில் இருந்தாலும் சில நேரம் இன்னும் 30 வருடங்களுக்கு 40 வருடங்களுக்கு அப்படியான நீளமான காலங்களுக்கு பிறகு இவ்வாறான சட்டங்கள் வரலாம் எங்களுடைய நாடுகளுக்கும். ஆனால் நினைவில் கொள்ளுங்க, அப்படியானவை செய்ய வேண்டாம், செய்ய நினைக்க கூட வேண்டாம். அதை செய்தால் பெரிய பாவம்தான் சேர்கிறது. அதே போல் ஆனந்தரிய பாவ கர்மங்களில் இருந்து 2 ஆனந்தரிய பாவங்கள் தான் அம்மா அப்பா கொலை செய்தல். அதே போல் இன்னும் விஷயங்கள் இருக்குது. அரஹந்தவர்கள், அதாவது மனமாசுவல் இல்லாத முனிவர்கள் இருக்கிறார்கள். இந்த காலத்தில் இல்லை என்று தான் சிலர் சொல்கிறார்கள். ஆனால் புத்த பகவான் ஒருவர் தோன்றும் போது உலகில் அரஹந்த பிக்குமார்களும் தோன்றுவார்கள். அப்படியானவர்களை கொலை செய்தாலும் ஆனந்தரி பாவம் தான் அவருக்கு சேர்கிறது. அதே போல் இந்த சாசனத்தில் புகுந்து துறவரம் பூண்டவர்கள் அவர்களுக்கு சங்க பேதம் செய்யலாம், அதுவும் ஆனந்தரிய பாவம். அதே போல் கெட்ட மனதுடன் புத்த பகவான் ஒருவருடைய இரத்தம் சிந்தினால் அதுவும் ஆனந்தரிய பாவம். அப்படியான ஒருவர் தான் தேவதத்த புத்த பகவானுடைய இரத்தம் சிந்து ஒருவர். அதனால் அவர் அது மட்டும் இல்லை, சங்க பேதத்தையும் அவர் செய்தார். 2 ஆனந்தரி பாவங்களை சேகரித்து கொண்டு அவர் நரகத்தில் இப்போது பிறந்து கடும் துக்கங்களை அனுபவிக்கிறார். அதனாலேயே அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி நன்றாக சிந்தியுங்க, அவர்களை பற்றி நன்றாக கடைபிடியுங்க, அவர்களுக்கு நன்றாக உபசரியுங்க. அவர்களுக்கு தீங்கு செய்ய, அதே போல் துன்புறுத்த, ஏச, அவர்களுக்கு எதிராக கோபம் கொள்ள, அவர்களை கொலை செய்ய நினைக்க கூட வேண்டாம். உங்களுடைய எதிர் வாழ்க்கைகள் நாசமாகி விடும், நரகத்தில் பிறக்க நேரிடும். நமோ புத்தாய.